පිටත්වයයි පුරප්පඩවීගල් ඔබ පිටත්වයයි මකයට කැමති ඔබ ඉදිරියට යන්න යනවා. நான் சொல்ல விரும்புகிறேன் நீங்கள் යේසුස්ගේ නාමයෙන් ඔබ ඉදිරියට යන්න යනවා. இயேசுவின் நாமத்தில் நீங்கள் ඔබ புறப்படுவீர்கள். ඉන්න ස්ථානයෙන් ඔබ පිටත් වෙන්න යනවා. நீங்கள் இருக்கும் இடத்தில் இருந்து புறப்பட ඔබගේ போகிறீர்கள். දුප්පත් කමේ ඉඳලා ඔබ පිටත් වෙන්න යනවා. உங்கள் ஏழ்மையில் இருந்து புறப்பட போகிறீர்கள். ඔබගේ ප්‍රශ්න ජීවිතේ ඔබ පිටත් වෙන්න යනවා. உங்கள் பிரச்சனையான வாழ்க்கையில் இருந்து புறப்பட යේසුස්ගේ போகிறீர்கள். නාමයෙන් ඔබගේ ආර්ථික ප්‍රශ්නෙන් ඔබ පිටත් වෙන්න යනවා. இயேசுவின் நாமத்தில் உங்கள் பொருளாதார பிரச்சனையில் இருந்து புறப்பட ඔබ போகிறீர்கள். පිටත් වෙන වගේ ඔබ සිතන්න. நீங்கள் புறப்பட்டு போவது போல் ඔබ நினையுங்கள். පිටත් වෙන වගේ සිතන්න. நீங்கள் புறப்பட்டு போவது போல் දෙවියන් நினையுங்கள். වහන්සේ පිටත් වෙන්න තමයි. தேவன் புறப்பட வைப்பார். හalleluya. ஹalleluya. පාඩි වෙන්න. அமர்ந்து கொள்ளுங்கள். බයිබලේ නික්මියාම පොත வேதத்திலே யாத்திராகமம் 12 වෙනි පරිච්ඡේදය 12ஆம் அதிகாரம் 11 වෙනි වචනය. 11ஆம் வசனம். ඊසායල් සෙනග இஸ்ரவேல் ஜனங்கள் අවුරුදු 430ක් 430 வருடம் වාල්කමේ සිටියා. அடிமையாயிருந்தார்கள். ඔවුන් කීර කොටුවේ වැඩ කරලා அவர்கள் கீரை தோட்டத்தில் வேலை ඉතා செய்து දුප්පත් ජීවිතයක් ඔවුන් ජීවත් වුණා. மிக ஏழ்மையான வாழ்க்கை ඔවුන් வாழ்ந்தார்கள். එකම තැනේ තමයි ජීවත් වුනේ. அவர்கள் ஒரே இடத்திலே தான் வாழ்ந்தார்கள். ඔවුන්ගේ ජීවිතේ කිසිම දියුණුවක් තිබුණේ නැහැ. அவர்கள் வாழ்க்கையில எந்த முன்னேற்றமும் එක இருக்கவில்லை. දවසක් දෙවියන් වහන්සේ දේවදාසෙක් කියලා කිව්වා. ஒரு நாள் தேவன் ஒரு ஊழியரை அனுப்பி சொன்னார். අද දෙවියන් වහන්සේ මා තුලින් ඔබට කියනවා. இன்று கூட தேவன் போதகர் மூலம் ඔබ உங்களுக்கு අවුරුදු சொல்கிறார். කීයක් එක තැනේ ඉන්නවද? நீங்கள் எத்தனை வருடம் தான் ஒரே இடத்தில் இருக்கிறீர்கள்? පාරාව් රජා ඔවුන්ව වාල්කමට පත් කළ තිබුණා. பார்வோன் ராஜா அவர்களை அடிமைத்தனமாய் வைத்திருந்தார். කවුදරි මිනිසෙක් නිසා யாராவது ஒரு மனிதனின் நிமித்தம் ඔබගේ ජීවිත අටපණ වෙලා ඇති. உங்கள் வாழ்க்கை பலவீனப்பட்டிருக்கலாம். එක්තැන් වෙලා ඇති. ஒரே இடத்துல முடங்கி ඔබ இருக்கலாம். හිතනවා நீங்கள் நினைக்கிறீர்கள் මගේ ජීවිත මෙතන තමයි කියලා. என் வாழ்க்கை இவ்வளவுதான் என்று. කවුද කිව්වේ? யார் சொன்னது? අද දෙවියන් වහන්සේ මා තුලින් පණිවිඩයක් ඔබට දෙනවා. இன்று தேவன் போதகர் மூலம் உங்களுக்கு ஒரு செய்தியை கொடுக்கிறார். අවුරුදු 430ක් 430 வருடம் කිසිම බලාපොරොත්තුවක් නැතුව எந்த நம்பிக்கையும் இல்லாமல் අනුන්ටම අම්බු කරගෙන දීපු ඒ සෙනග දෙස බලලා அந்த மற்றவர்களுக்கே உழைத்து கொடுத்த அந்த ஜனங்களை பார்த்து දෙවියන් වහන්සේගේ දාසයා කියනවා தேவனுடைய தாசன் சொல்கிறார் 11 වෙනි වචනේ 11வது வசனத்திலே නුඹලා ඒවා කායුතු මෙසේය. அதை புசிக்க வேண்டிய விதமாவது නුඹලා ඉඟටිය බැඳ நீங்கள் உங்கள் அறைகளில் වාන් கட்டிக்கொண்டு පැයලා සැරැටි අතින් ගෙන ඉක්මනින් කායුතුය. கால்களில் பாதரட்சை தொழுத்துக் கொண்டு ඒක ස්වාමින් වහන්සේගේ පාස්කුය. அது கர்த்தருடைய பாஸ்கா. ඒක පසු කරල යෑම. அது கடந்து செல்வதாகும். දෙවියන් වහන්සේ දේවදාසයා තුලින් කියනවා தேவன் தன்னுடைய ஊழியக்காரரை නුඹලා சொல்கிறார், පැටළුවෙක් වරන් நீங்கள் ஒரு ஆட்டை எடுத்து ඒක මරලා அதை கொன்று ඒක සමග කොටියක් තියාගෙන அதோடு ஒரு அப்பத்தை வைத்து ඒක සමග තිත්ත කීර ටිකක් තියාගෙන அதை அதோடு கூட கசப்பான கீரையை வைத்து නුඹලා ඒක කණ්ඩ අවශ්‍යයි. நீங்கள் அதை சாப்பிட வேண்டும். ඒක පාස්කු. அது பாஸ்கா. දැන් බලන්න கவனியுங்கள். මේ පැටළුවක් කියන්නේ යේසුස් වහන්සේ. இந்த ஆடு என்பதற்கான அர்த்தம் இயேசு. නුඹලා යේසුස්ව ගන්න අවශ්‍යයි. நீங்கள் இயேசுவை எடுக்க வேண்டும். කොයි මොහොතේ යේසුස්ව ගන්නවද? எந்த சந்தர்ப்பத்தில் இயேசுவை எடுக்கிறீர்களோ ඒක ගන්නා විටදී அதை எடுக்கும் பொழுது නුඹලා පාවාන් දාගන්න. நீங்கள் பாதரட்சை அணிந்து නුඹලගේ கொள்ளுங்கள். සපත්තු දාගන්න. உங்கள் சப்பாத்துகளை போட்டுக் නුඹලගේ கொள்ளுங்கள். බෙල්ට් එක ගෙට ගන්න. உங்கள் பெல்ட்டை கட்டிக் கொள்ளுங்கள். ඇයි ඊසල් සෙනග ஏன் இஸ்ரவேல் ஜனங்கள் දිග ලෝගු වගේ දාගන්නේ? பெரிதான அங்கியை போல போடுகிறார்கள்? ඔවුන්ට දුවල යන්න බෑ. அவருக்கு ஓடி போக முடியாது. ඒක කකුල්ට පැටලෙයි. அது காலிலே சிக்கும். ඔවුන් ගමනක් යන මොහොතේ அவர்கள் ஒரு பயணம் செல்லும் பொழுது ලෝගු උස්සලා அந்த லோகுவை தூக்கி ඔවුන් දනිස්ස වෙනකන් උස්සලා முழங்கால் அளவுக்கு தூக்கி ඔවුන් බෙල්ට් එකක් දාගනි. அவர்கள் பெல்ட்டை போடுவார்கள். සැරෑටිය අතට අරගන්න. ஒரு கோலை கையில எடுத்துக்கொள்ளுங்க. ඇයි? ஏன்? ඒ රොටිය කාලා அந்த அப்பத்தை சாப்பிட்டு ඒ මස් ටික ගත්ත ගාම அந்த இறைச்சியை எடுத்த மாத்திரத்திலே නුඹලා යේසුස්ව ගත්ත ගාම நீங்கள் இயேசுவை எடுத்த மாத்திரத்திலே නුඹලාට එතන ඉන්න බෑ. உங்களுக்கு அந்த இடத்தில் இருக்க නුඹලා முடியாது. සෙනිකව මම පිටත් වෙන්න තබනවා. நீங்கள் உங்களை சீக்கிரமாய் புறப்பட යේසුස් பண்ணுவேன். වහන්සේව ලබා ගත්තා අය එක තැනක ඉන්න උන්වහන්සේ ඉදිරියට යන්න තමයි. இயேசுவை எடுத்துக்கொண்டவர்கள் ஒரு நாள் ஒரு இடத்திலே இருக்க மாட்டார்கள். தேவன் அவர்களை புறப்பட හැම பண்ணுவார். කෙනාම කියන්නේ යේසුනි. எல்லோரும் சொல்லுங்கள், இயேசுவே ඔබ මා තුල එන්න. நீர் எனக்குள்ளே ඔබ வாரும். මට අවශ්‍යයි. நீர் எனக்கு தேவை. මා ඔබ ලබා ගන්න කැමති. நான் உம்மை பெற்றுக்கொள்ள කී දෙනෙක් මේ விரும்புகிறேன். මොහොතේ කියනවද? இந்த வேளையிலே எத்தனை
இனிமேல் ඒ හැම කෙනාම அந்த ஒவ்வொருவரும் ඔවුන්ගේ ජීවිතේ ඉඳලා அவர்கள் வாழ்க்கையில ඔවුන්ගේ வாழ்කමේ සිට அவர்கள் அடிமைத்தனத்தில் මගේ දෙවියන් වහන්සේ என் தேவன் ඉදිරියට යන්න තමයි முன்னோக்கி செல்ல வைப்பார். මේ රාත්‍රී இந்த இரவிலே උන්වහන්සේ ඉදිරියට යන්න තමයි அவர் முன்னோக்கி செல்ல வைப்பார். අපට පවසන්න කැමති நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், ස්වාමින් වහන්සේ கர்த்தர் ඔබ පිටත් කරන මොහොතේ உங்களை புறப்பட வைக்கும் ඔබට பொழுது සූදානම් වෙන්න වෙලාවක් නැහැ. உங்களுக்கு ஆயத்தப்பட நேரமில்லை. හරි වෙන්න. அமர்ந்து கொள்ளுங்கள். අද මීට පස්සේ ඔබට සූදානම් වෙන්න වෙලාවක් නැහැ. இனிமே ஆயத்தம் பண்ண டைம் இல்லை. උන්වහන්සේ කියන සප්පාතු අරගන්න. அவர் சொல்கிறார் சப்பாத்தை ඇයි எடுத்துக்கொள். පිටත් වෙන්න ගියාම ஏனென்றால் புறப்பட போனால் නුඹලා සප්පාතු වෙන මොහොතේ நீங்கள் சப்பாத்தை தேடும் ඇයි பொழுது, මේගොල්ලෝ කවදාවත් සප්පාතු දැන් දාලා නැහැ. ஏனென்றால் ஒரு நாளும் இவர்கள் சப்பாத்தை போட்டில்லை. ඇයි ஏன்? මූන් ගමන් ගිහලා නැහැ. இவர்கள் பயணம் கூட போயில்லை. දැන් සප්පාතු හොයන්න ගියාම இப்பொழுது சப்பாத்தை එක தேட போனால் සප්පාතුවක් ගනි ஒரு சப்பாத்தை எடுப்பார்கள், අනිත් සප්පාතු කොයිද නැති වෙලා ඇති. மற்றொன்று எங்கேயாவது துளைந்திருக்கும். ඒ නිසා ප්‍රමාදයක් ඇති වෙයි. எனவே ஒரு தாமதம் මම ஏற்படும். ඔබට කියන්න කැමතියි. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், දෙවියන් වහන්සේ தேவன் මාස ගණන් යන්න තබන්නේ. மாத கணக்கு வைக்க மாட்டார். දෙවියන් වහන්සේ සමහර දවස්වලම ඔබ ස්වාමීන් වහන්සේ පිටත් වෙන්න තබන්නවා. தேவன் ஒரு சில நாட்களிலேயே உங்களை புறப்பட பண்ணுவார். ශන්දාලා බාරියා උන්වහන්සේ වාල්කමේ ඉඳලා ඔබ නිදහස් කරනවා. உங்களை தேவன் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ස්වාමීන් වහන්සේ රෝගේ ඉඳලා ඔබ ඉදිරියට යන්න තබන්නවා. தேவன் உங்களை ஒரு இடத்திலிருந்து முன்னோக்கி செல்ல வைப்பார். වාල්කමේ ඉඳලා ඉස්සරහට යන්න තබනවා. அடிமைத்தனத்திலிருந்து முன்னோக்கி செல்ல வைப்பார். දුප්පත් කමේ ඉඳලා පෝසත් කමඩ උන්වහන්සේ ගෙනියනවා. ஏழ்மையிலே இருந்து ஐஸ்வர்யத்துக்கு கொண்டு செல்கிறார். උන්වහන්සේ ඊශ්‍රායල් සෙනෙට කිව්වේ அவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்னார், සපත්තු දාගන්න சப்பாத்தை போட்டுக் கொள்ளுங்கள், නුඹලා බෙල්ට් එක දාගන්න நீங்க பெல்ட்டை போட்டுக் සැරට கொள்ளுங்கள், අරගන්න. கோலை எடுத்துக் ඇයි கொள்ளுங்கள். අරගත්ත ගාම ஏனென்றால் எடுத்த உடனே නුඹලා පිටත් වෙන්න වෙයි. நீங்கள் புறப்பட வேண்டியதா නුඹලා இருக்கும். පිටත් වෙන්න වෙයි. நீங்கள் புறப்பட வேண்டியதா මේ இருக்கும். වෙනස இந்த மாற்றம் ඔබ මිස් කරන්න එකයි. நீங்கள் தவறவிடக் கூடாது. අද මා ඔබට කියන්න කැමතියි. இன்று நான் உங்களுக்கு ඔබට சொல்லுகிறேன், වෙනසක් සිදු වෙන්න යනවා. உங்களுக்கு ஒரு மாற்றம் நடக்க ඔබට போகிறது. වෙනසක් සිදු වෙන්න යනවා. உங்களுக்கு ஒரு மாற்றம் நடக்க අපේ போகிறது. දුප්පත් ජීවිතේ ඉඳලා දෙවෙනස මට වෙනසක් සිදු වුණා. எங்கள் வாழ்க்கையிலே ஏழ்மையாக இருந்த வாழ்க்கையிலிருந்து மாற்றத்தை මගේ கொடுத்தார். නිවසේ ඉඳලා දෙවෙනස වෙන නිවසට දෙවෙනස මාරු කළා. என் வீட்டிலே இருந்து மாற்றப்பட்டு வேறொரு வீட்டுக்கு என்னை கொண்டு சென்றார். දෙවෙනස මගේ වාහන වලින් වෙනසක් ඇති කළා. தேவனின் வாகனங்களில் இருந்து மாற்றம் கொடுத்தார். මගේ බිස්නස් වලින් දෙවෙනස වෙනස ඇති කළා. என் வியாபாரத்திலிருந்து மாற்றத்தை தேவன் கொடுத்தார். දෙවෙනස මගේ ආර්ථික වලින් වෙනසක් ඇති කළා. தேவன் பொருளாதாரத்திலிருந்து என் மாற்றத்தை අද கொடுத்தார். රාත්‍රී වෙනසක් ඇති වෙන වෙලාවක්. இன்று இரவானது மாற்றம் உண்டாகிற நேரம். කී දෙනෙක් විශ්වාස කරනවද? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? ඔබගේ ඇඩ්‍රස් එක චේන්ජ් වෙන්න යනවා. உங்கள் அட்ரஸ் ඔබ மாறிக்கொண்டிருக்கிறது. වෙනස් වෙන්න යනවා. நீங்கள் மாறப் போகிறீர்கள். ඔබගේ ගමන වෙනස් වෙන්න යනවා. உங்கள் பயணம் மாறும். ඔබ හිටපු ස්ථානේ ඉන්නේ. நீங்கள் இருந்த நிலையில் இருப்பதில்லை. දෙවියන් වහන්සේ මේ කරන්න යනවා. தேவன் இதை செய்ய போகிறார். ආමේන්. ஆமென். වාඩි වෙන්න. அமர்ந்து கொள்ளுங்கள். ක්‍රියා 12 වෙනි පරිච්ඡේදය. அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 8 වෙනි වචනය. 8ஆம் வசனம். ක්‍රියා 12:8. அப்போஸ்தலர் 12:8. පේත්‍ර සිරගෙදර. பேதுரு சிறைச்சாலையில ඌ අල්ල ඉරගෙදර දාලා ලොක් කරලා. அவனை பிடித்து சிறையிலே வைத்து லொக் பண்ணி விட்டார்கள். ඇතුළටම දාලා. உள்காவலறையிலே போட்டு விட்டார்கள். අල්ල කවණීங்க. வந்துட்டு அவதானம் யොමුකරන්න. කතර යාකෝ පේස්වාල. දිව්‍යන් මාංශ කාටද කතා කරනවා. நான் பேசுற நேரத்துல මම කතා කරන මොහොතේදී இது உனக்கு தான் பேசுன்னு உனக்கு விளங்கும். මම ඔබටයි කතා කරන්න කියලා ඔබටම හැඟේ. பேதுருவ பேதுருவை අල්ල ඉරගෙදර දෙම්මනේ. பிடித்து சிறையிலே போடவில்லை. පළවෙනි එක නෙවෙයි. முதலாவதல்ல. දෙවෙනි එක නෙවෙයි. இரண்டாவதல்ல. තුන්වෙනි එක නෙවෙයි. மூன்றாவதல்ல. හතරවෙනි කාමරේ நான்காவது காவலறையிலே ගේට්ටුව ඇතුලේ கேட்டுக்குள்ளே ලොක් කරලා දැම්මා. லொக் பண்ணி போட்டார்கள். සමහර වෙලාවට ஒரு சில ඔයා හිතනවා நீங்கள் நினைக்கிறீர்கள் උංගාක් ලොක් වෙලා ඉන්නේ කියලා. நான் மிகவும் லொக் பண்ணி இருக்கிறேன் என்று. ඔයාට එන්න බෑ කියලා. உங்களுக்கு வர முடியாது என்று. නමුත් දේවදූතෙක් එතනට ආවා. ஆனால் ஒரு தேவதூதன் அங்க අද வந்தான். දෙවියන් වහන්සේ මාව එවලා තියෙනවා. இன்று போதகரை அனுப்பி இருக்கிறார். දෙවියන් වහන්සේ 8 වෙනි වචනේ කියනවා 8ஆம் வசனத்திலே தேவன் ඒ சொல்கிறார், දේවදූතයා පේත්‍රස්ට කතා කොට அந்த தேவதூதன் பேதுருவை நோக்கி ඉඟටිය බැඳ உன் அறையை கட்டி වාන් දමාගන් ගනින්නයි உன் பாதரட்சை කිවේය. உன் பாதரட்சை தொழுத்துக் கொள் ඕ என்றார். එසේ කළේය. அவன் அந்த படியே செய்தான். නුඹේ සලුව අකුලාගෙන මා පස්සේ වරන්නයි ඌට කීවේය. உன் வஸ்திரத்தை போர்த்துக் கொண்டு என் பின்னாலே வா ඔව් என்றான். පිටත්ව ඌ පස්සෙන් ගියේය. அவன் பின்னால் இவன் பின்தொடர்ந்து சென்றான். ඒ
ඊශ්‍රායල් කියපු වචනේ මෙතනත් ඇවිල්ලා තියෙනවා. அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்ன அதே வார்த்தை இந்த இடத்தில் சொல்லப்படுகிறது. පේත්‍රස් නිදාගෙන හිටියේ. பேதுரு நித்திரையாயிருந்தான். ඊළඟ දවස් ඔහුගේ බෙල්ල කපන්ටනවා. அடுத்த நாள் அவன் சிறை வெட்டப்பட ඔබ போகிறது. හිතනවා நீங்கள் நினைக்கிறீர்கள் මේක තමයි ඔයාලට සිදු වෙන්න යන්නේ කියලා. இதுதான் உங்களுக்கு நடக்க හැබැයි போகிறது. දෙවියන් වහන්සේ ஆனால் தேவன் අද රාත්‍රී ඔබගේ ජීවිත වෙනස් කරනවා. இன்று இரவே உங்கள் வாழ்க்கையை மாற்றப் போகிறார். ඕ පේත්‍රස් සිතුවා பேதுரு நினைத்தான் එට එළි වුණාම நாளை விடுந்ததும் මගේ බෙල්ල කපයි කියලා. என் தலையை வெட்டுவார்கள். කවුද කිව්වේ? யார் சொன்னது? අද මම ඔබට කියන්න இன்று කැමතියි. நான் உங்களுக்கு சொல்கிறேன். පේත්‍රස්ට කිව්වා பேதுருக்கு சொன்னான், බෙල්ට් එක දාගනින් பெல்ட் போட்டுக்கோ, ඔබගේ පාවන් දාගන්න. பாதரட்சை போட்டுக்கோ, සල්ලුව අකුල ගන්න. சால்வையை போட்டுக்கொள். එයා පිටත් වෙන්න පටන් ගත්තා. அவர் புறப்பட ඔහු ஆரம்பித்தார். පිටත් වෙන මොහොතේ அவன் புறப்படும் பொழுது ඌටම දන්නේ அவனுக்கே ඔහු தெரியாது. එළියට ආවම තමයි දන්නේ. அவன் வெளியே வந்தா தான் தெரியுது. ඔහු මම දැන් එළියේ ඉන්නේ කියලා. ஆமா, இப்ப நான் வெளியே இருக்கிறேன். දෙවියන් වහන්සේ පුදුම දේ කරන්නවා. தேவன் புதுமையான காரியங்களை වාටම செய்ய போகிறார். දන්නේ නැතුව உங்களுக்கே தெரியாது. යතරවල් නැතුවම சாவிகள் இல்லாமலே දෙවියන් වහන්සේ දොරවල් විවෘත කරයි. தேவன் கதவுகளை திறப்பார். කාටත් දන්නේ නැතුව யாருக்குமே தெரியாம දෙවියන් වහන්සේ ඔබව ගේනවා. தேவன் உங்கள் அண்டையில் வருகிறார். கடவுளுனை வெளியே கொண்டு வர நினைத்தால் அதை யாராலும் தடுக்க முடியாது. தேவன் வாசமோ எலியட் என்ற கவனவனம் ஏக காட்டத் பாதக කරන්න බෑ. எத்தனை பேர் விசுவாசிக்கீங்க? කීදෙනෙක් විශ්වාස කරනවද? விசுவாசிப்பீங்கன்னா ඔබ විශ්වාස කරනවා. சத்தமா சொல்லுங்க. සත්‍යයෙන් කියන්න. நான் வெளியே வருவேன். මම එළියට එන්නේ. நான் வெளியே வருவேன். මම එළියට එනවා. இயேசுவின் நாமத்தில் යේසුස්ගේ නාමයෙන් நான் வெளியே வருவேன். මම එළියට එනවා. மாற்றத்துக்கு ஆயத்தமாக, ඒකට ඔබ සූදානම් වෙන්න. மாற்றத்துக்கு ஆயத்தமாக, වෙනසට සූදානම් වෙන්න. அசைவுக்கு ஆயத்தமாக, යම් සැලවීමකට සූදානම් වෙන්න. சிறையிலிருந்து வெளியே வர ஆயத்தமாக, සිරේ ඉරබාරව සිට එළියට එන්න සූදානම් වෙන්න. அடுத்த லெவலுக்கு வர ஆயத்தமாக අනිත් සාවරයට යන්න සූදානම් உண்ட වෙන්න. பாதகச்சை போட்டுக்கோ. ඔබගේ පාවාන් දාගන්න. நான் இயேசுவின் நாமம் சொல்லுறேன். මම යේසුස්ගේ නාමයෙන් කියන්නම්. நீங்க புறப்பட போறீங்க. ඔබ පිටත් වෙන්නට යනවා. 30,000 තිස්දායේ සිට நீங்க 3 லட்சத்துக்கு போக போறீங்க. ඔබ ලක්ෂ 3ට යන්න යනවා. 30,000 තිස්දායේ සිට 30 லட்சத்துக்கு போக போறீங்க. ලක්ෂ 30කට යන්න යනවා. 30 லட்சத்துல இருந்து ලක්ෂ 30 සිට 3 கோடிக்கு போக போறீங்க. කෝටි 3කට යන්න යනවා. 3 கோடியில இருந்து කෝටි 3 සිට 30 கோடிக்கு போக போறீங்க. කෝටි 30කට යන්න යනවා. இயேசுவின் நாமத்தில் යේසුස්ගේ නාමයෙන් கர்த்தர் உன்னை கொண்டு போறாங்க. දෙවියන් වහන්සේ බව රැගෙන යයි. ஹalleluya. හalleluya. ஆண்டவர் சொல்லுகிறார், දෙවියන් වහන්සේ என் කියනවා. பின்னால வா, මා පසුපස එන්න. என் பின்னால வா, මා පසුපස එන්න. என் பின்னால வா, මා පසුපස එන්න. என் பின்னால வா. මා පසුපස එන්න. பேதுருக்கு சொல்லுகிறார், පේතරස්ට කියනවා. என் பின்னுக்கு வா. මාගේ පිටිපස්සෙන් එන්න. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லுகிறாரு, ඉස්රායෙල් සෙනගට කියනවා. இந்த ஆட்டை சாப்பிடு, මේ බැටළුවව කන්න. இயேசுவை எடு, යේසුස්ව ගන්න. மாற்றம் வரும். වෙනස සිදුවේ. ஹalleluya. හalleluya. වාඩි වෙන්න. தேவன் உங்களை දෙවියන්වහන්සේ අලුත් කාලය තුල කැඳවල යනවා. தேவன் உங்களை புதிய காலத்துக்குள்ளே கொண்டு செல்ல போகிறார். ஒரு புது காலம், අලුත් කාලයක්. ஒரு புது காலம். ඔබගේ ජීවිතේ වෙන කාලයක තියෙන්න පුළුවන්. உங்கள் வாழ்க்கையானது வேறு காலங்களிலே இருக்கலாம். හැබැයි දෙවියන්වහන්සේ අලුත් කාලයක් තුල ගෙනියයි. ஆனால் தேவன் புதிய ඔබගේ காலத்துக்குள்ளே கொண்டு ලයිෆ් செல்ல ස්ටයිල් போகிறார். සම්පූර්ණ වෙනස් වෙයි. உங்கள் வாழ்க்கை முறை முழுமையாய் மாறும். ආමේන්. ஆமென். ඔබ හිතන්නේ නැති වෙන විදිහට වෙනස් වෙයි. நீங்கள் நினைக்காத வேறு விதமாய் மாறும். ඒක දෙවියන්වහන්සේ කරයි. அதை தேவன் செய்வார். මගේ ජීවිතේම වුණා. என் வாழ்க்கையில் எப்படி நடந்தது? දුප්පත් කමේට පොමාව දෙවියන්වහන්සේ උගා කෝටි වලට අධිපති කළා. ஏழையா இருந்த என்னை பல கோடிகளுக்கு என்னை அதிபதியாக்கி இருக்கிறார். කතා කරන්න බැරුව ගොත වේට පොමාව දෙවියන්වහන්සේ පාවිච්චි කළා. பேச முடியாமல் திக்குவாயா இருந்த என்னை இப்பொழுது பயன்படுத்துகிறார். වෙනසක් සිදු වෙනවා. ஒரு மாற்றம் ஏற்பட போகிறது. අලුත් පටන් ගැනීමක් සිදු වෙයි. ஒரு புதிய ஆரம்பம் நடக்கிறது. ඔබගේ පරණ ජීවිතය ඉවර වෙලා දැන් අලුතෙන් දෙවියන්වහන්සේ යමක් පටන් ගන්නවා. உங்கள் பழைய வாழ்க்கை ஒளிந்து விட்டு இப்பொழுது தேவன் ஒரு புதிய வாழ்க்கை உங்களுக்கு ஆரம்பித்து கொடுக்கிறார். ඔබගේ ලයිෆ් කතාව உங்கள் வாழ்க்கை கதை මේක තමයි කියලා කියනවා. இதுதான் என்று சொல்கிறீர்கள். இல்லை இல்லை, ඒක ඒ කතාව එච්චර හොඳ නෑ. அந்த கதை அவ்வளவு சரியில்லை. දෙවියන්වහන්සේ වෙන කතාවක් කරනවා. தேவன் வேறொரு ඔබ கதையை ලස්සන கொடுக்கிறார். කතාවක් කිය ඔබගේ ලයිෆ් එක ගැන. உங்க வாழ்க்கை குறித்து நீங்கள் அழகான கதையை சொல்வீர்கள். ඔබගේ ලයිෆ් ගැන වෙන කතාවක් කියයි. உங்கள் வாழ்க்கை கதை அழகா இருக்கும். ආමේන්.
எத்தனை கேட்டுக்குள்ள உன்னை போட்டு மூடி இருந்தாலும் கர்த்தர் உன்னை தூக்கி அவர் வெளியில கொண்டு வருவார். කෙතරම් ගේට්ටු තබාගෙන ඇතුලේ තිබ්බත් හරි දෙවියන් වහන්සේ උස්සලා ඒමම එළියට ගෙනත් තබයි. உங்கள் சாபங்கள் உடையும், ඔබගේ සාපවල් කැඩේ. உங்கள் அவமானங்கள் உடையும், ඔබගේ අවමාන නින්දාවල් කැඩේ. உங்கள் பின்னடைவுகள் உடையும், ඔබගේ පසුබෑම් කැඩේ. உங்கள் தோல்விகள் உடையும், ඔබගේ පරාජයන් කැඩේ. உங்கள் கெட்ட பெயர்கள் உடையும். ඔබගේ පිල්කුල් නමක් නැති වෙයි. நீ தவறு செய்திருக்கலாம், ඔබ වරදි කරලා ඇති. அந்த தவறை சொல்லிக் கொண்டே இருக்கலாம், ඒ වරද්ද උපුටා පෙන්නගෙන உன்னை அதை ඉන්නවා. வைத்து அவமானப்படுத்திக் கொண்டே இருக்கலாம். ඔබව තියාගෙන තවත් ஆனால் நீ செய்த தவறை விட එනමුත් ඔබ කරපු වැරද්දට විදිහ உனக்கு வர மகிமை பெருசா இருக்கும். ඔබට ලැබෙනා මහිමය ඉතා උතුම්. அதுக்கு முன்பாக ඒකට ඉදිරියෙන් நீ செய்த தவறு ඔබ කරපු වැරද්ද ஒன்றுமில்லாமல் போகும். කිසි දෙයක් නැතුව යනවා. என் தேவன் மாற்றுவார். මාගේ දෙවිඳුන් වෙනස් කරයි. கடைசியாக අවසානයේ ஏசாயா 51:11 ඉසායා 51:11 ස්වාමින් වහන්සේ විසින් මුදන ලද්දෝ ගීත් ගයමින් සියෝන්ට එළියෙන්නේය. அப்படியே கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு திரும்பி வருவார்கள். நீங்க திரும்புவீங்க. ඔබ හැරෙයි. ஆமென். ஆமென். கர்த்தர் உங்களை திருப்புவார். දෙවියන් වහන්සේ ඔබව අරවයි. எங்கேயோ போனோனே கதை திருப்பி කොහෙද ගියා ඔබව එතුමා අරවමින් ஆண்டவர் சந்தோஷமாய் வாழ வைப்பார். ජීවිතේ සතුටින් ඉන්න තමයි. கர்த்தர் உன்னை சபையிலே දෙවියන් වහන්සේ ඔබ සභාවේ உன்னை பாட வைப்பார். ඔබව පෙන්නන්න තමයි. அவர் சொல்லுகிறார், එතුමා කියනවා ஆனந்த களிப்புடன் பாடி ඔබ බීතු ගෝසාවෙන් ගායනා கர்த்தர் உன்னை சபையிலே பாட வைப்பார். දෙවියන් වහන්සේ ඔබව සභාවේ ගායනා கர்த்தர் துதிக்க வைப்பார். දෙවියன் වහන්සේ ප්‍රශංසා කරන சந்தோஷப்பட வைப்பார். ඔබ ප්‍රීතිමත් ලෙස තමයි. உட்கார்ந்து වාඩි වෙන්න. සදාකාල ප්‍රීතියද ඔවුන්ගේ ඉස් පිට තිබෙන්නේය. நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். සන්තෝෂද ප්‍රීතිමත්කමද ඔවුන් පිටට පැමිණෙන්නේය. சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். දුක සුසුම් ලෑමද පලායන. சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும். ආමේ. ஆமென். සමහරට දෙකම තියෙනවා. ஒரு சிலருக்கு ரெண்டும் இருக்கிறது. ஒரு பக்கம் சந்தோஷம் இருக்கு, ஒரு பக்கம் துக்கம் இருக்கு. එක පැත්තක් සන්තෝෂයි, තව පැත්තකින් දුකයි. அப்படி இருக்கவே கூடாது. එහෙම ඉන්න බෑ. வாழ்க்கையில சந்தோஷம் மட்டும் தான் இருக்கணும். ජීවිතේ සතුට පමණයි තියෙන්න ඕනේ. ஆமென். ஆமென். நான் சொல்றேன், கடவுள் உங்களை பாட வைப்பாங்க. දෙවියන් මම කියන්නේ දෙවියන් වහන්සේ ඔබව ගායනා කරන්න තමයි. உங்க துக்க நாட்கள் முடிஞ்சு போகும். ඔබගේ දුක් දවස් පාවී යයි. கர்த்தர் உங்களுக்கு முன்பாக உங்களை புறப்பட பண்ணுவா. දෙවියන් වහන්සේ ඔබව පිටත් වෙන්නට තමයි. அவ உங்களை புறப்பட பண்ணுற நேரத்துல එතුමා ඔබව පිටත් වෙන තමන මොහොතේදී எந்த செங்கடலா இருந்தாலும் அதை கர்த்தர் பிளக்க பண்ணுவா. ආමෙන් කුමන රතු මූදක් වුණත් හරි දෙවියන් වහන්සේක දෙබහැ அவர் කරයි. புறப்பட பண்ணும் பொழுது එතුමා පිටත් වෙන්න තමන මොහොතේදී எந்த எரிக்கோ மதிலா இருந்தாலும் இடிந்து விழ பண்ணுவா. මොන එරිකෝ පවුරක් වුණත් හරි ඒක සමතලාවේ எதிர்பாருங்க, බලාපොරොත්තු වෙන්න. ஒரு புறப்படுதல் உங்க வாழ்க்கை நடக்கும். යම් පිටත් වීමක් ඔබගේ ජීවිතයේ සිදුවේ. நீங்க புறப்படும் பொழுது ඔබ පිටත් වෙන මොහොතේදී உங்க முழு குடும்பமும் வெளியில வரும். ඔබගේ මුළු පවුලම එළියට එයි. ஆமென். நான் ஆசீர்வதிக்கப்படும் பொழுது මම ආශිර්වාදය වෙන මොහොතේදී அது என் பிள்ளைகளுக்கு பெரிய ஆசீர்வாதம், ඒක මගේ දරුවන්ට ලොකු என் ආශිර්වාදයක්. குடும்பத்துக்கு ஆசீர்வாதம், මගේ පවුලට என் ආශිර්වාදයක්. சகோதர சகோதரிகளுக்கு ஆசீர்வாதம். මගේ සහෝදර සහෝදරයන්ට ආශිර්වාදයක්. ඔව්. நீங்க வெளியே வருவது ඔබ එළියට එන එක உங்க குடும்பத்துக்கு பெரிய ஆசீர்வாதம். ඔබගේ පවුලට ලොකු ආශිර්වාදයක්. ஆனா ஆண்டவர் சொல்றாங்க, නමුත් දෙවියන් වහන්සේ පවසනවා, நான் கடைசியா சொல்ல விரும்புறேன், මම අවසානට කොට කතා කරන්න කැමතියි. நீ புறப்பட போகிறாய். ඔබ පිටත් වෙන්නට යනවා. வாගේ பாவம் தாகන්න, උන්ගේ சப்பாத்துகளை போட்டுக்கொள். வாගේ பெல்ட் එකක්, உன் பெல்ட்டை போட்டுக்கொள். வாගේ සැරේට ගන්න. உன் கோலை எடுத்துக்கொள். මෙව දාගත්ත නැත්තම් இவைகளை போட்டிடாவிட்டால் වඩ පිටත් වීමක් සිදු වෙන්නේ. உனக்கு ஒரு புறப்படுதல் உண்டாகாது. වා පිටත් වෙන පිණිස நீ புறப்படும் படியாக මෙව දාගන්න අවශ්‍යයි. இவைகளை நீ உடுத்திக் கொள்ள வேண்டும். මම දැන් ඉස්සරහට යනවා. நான் இப்பொழுது முன்னோக்கி செல்ல போகிறேன். ඇයි අපි ගෙදර ෂූ එක දාන්න යන්නේ?
நாங்கள் ஏன் வீட்டிலே ஒரு ஷூவை போடுகிறோம்? මම දැන් ගෙදර මම අතරයි ගන්නට සූ ධර්ම. நான் வீட்டிலே இன்று நாளைய காலுக்கு நான் ஷூவை போட்டேன். ඇයි මම දැම්මේ? ஏன் நான் போட்டேன்? මම දැන් මෙතන ඉන්නේ. நான் இப்ப இங்க இருக்க மாட்டேன். මම දැන් එළියට යනවා. இப்ப நான் வெளியே புறப்பட போறேன். ඒ මයින්ඩ් එක. அந்த சிந்தனை. ඇයි මම බෙල්ට් එක දැම්මේ? ஏன் நான் பெல்ட் போட்டேன்? මම මෙතන ඉන්නේ. நான் இங்க இருக்க மாட்டேன். මෙතන ටැන්ට් යනවා. நான் அங்க போக போறேன். මගේ සිතවිල්ල චේන්ජ් එකක් ආවා. என் சிந்தனையிலே ஒரு மாற்றம் வந்தது. හැබැයි සමහර අය ஆனாலும் ஒரு சிலர் තාම ඒ චේන්ජ් එක ඇවිල්ලා නැහැ. இன்னும் அந்த மாற்றம் வந்தில்லை. පරණ ප්‍රශ්න මිතාගෙන ඉන්නවා. அந்த பழைய பிரச்சனையே நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். පරණ සිතවිල්ලෙම ඉන්නවා. பழைய சிந்தனையோடே இருக்கிறார்கள். පරණ දේම කතා කරගෙන ඉන්නවා. பழைய கதையே பேசிக் கொண்டிருக்கிறார்கள். කලින් ජොබ් එකේ ප්‍රශ්නයක් වුණා. முன்பு ஜாப்ல ஒரு பிரச்சனையானது, ඒකම කතා කරගෙන ඉන්නවා. அதையே பேசுவார்கள். ඒ නිසා අලුත් ජොබ් එකක් හිතන්නේ. எனவே புதிய ஒரு ஜாப்பை நினைக்க மாட்டார்கள். ඔබ අලුත් ජොබ් එකක් හිතනවා නම් நீங்கள் ஒரு புதிய ஜாப்பை நினைத்தால் එන ඔබ සපත්තු දාගත්තා. அப்படி என்றால் நீங்கள் சப்பாத்தை போட்டதுக்கு அர்த்தம். ඔබ තාම ජොබ් එකක් හිතන්නේ. இன்னும் நீங்கள் ஜாப்பை நினைப்பதில்லை. සමහරවිට ඔබගේ ගෙදර පොඩි ප්‍රොබ්ලම් එකක් වෙලා ඇති. சில நேரம் உங்கள் வீட்டுக்குள்ளே சின்ன ஒரு ப்ராப்ளம் வந்திருக்கலாம். ඒ නිසා ගෙදර ඔක්කොම නිකන් අකුල්ලා දාලා ඇති. எனவே வீட்டுல எல்லாமே முடமாக்கப்பட்டு எல்லாம் மூளைக்கு தள்ளி இருக்கும். දැන් ඒක අවශ්‍ය නැහැ කියලා. இப்ப அது தேவையில்லை என்று. ඇයි? ஏன்? අර ප්‍රශ්නයක් නිසා. அந்த பிரச்சனையினாலே දැන් ඒක අමතක කරලා நீங்கள் அதை மறந்து හරි අපි මේක කරමු. சரி நாங்கள் இதை செய்வோம். තාම අරකම හිතාගෙන ඉන්නවා. இன்னும் அதையே நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். අර වෛරයෙන්ම ඉන්නවා. அந்த வைராக்கியத்தோடே இருப்பார்கள். ඒතර ඔබට ඉස්සරහට යන්න බෑ. அப்படி என்றால் உங்களுக்கு முன்னால் போக முடியாது. බයිබලයේ සඳහන් කරලා තියෙනවා. வேதம் சொல்லுகிறது, බැට්ලෝ ගන්න, ஆட்டை எடுத்துக்கொள், කොටිය ගන්න, அப்பத்தை எடு, තිත්ත කීක ටිකක් ගන්න. கசப்பான கீரை கொஞ்சம் எடு. ඒකත් එක්ක තමයි පිටත් වෙන්න ඕනේ. அதோடு தான் புறப்பட வேண்டி வரும். ඔබගේ ජීවිතේ තිත්ත අත්දැකීමක් ඔබට ඇවිල්ලා තියෙනවා. உங்கள் வாழ்க்கையிலே ஒரு கசப்பான அனுபவம் வந்திருக்கலாம். ඔබගේ වයිෆ් නැත්නම් ඔබගේ ළමයි. உங்கள் மனைவி இல்லாவிட்ட உங்கள் பிள்ளைகள். ඒ නිසා මෙච්චරයි කියලා ඉන්න එපා. அத்தோடு முடிஞ்சது என்று இருக்க வேணாம். ඔබ ඉස්සරහට යන්න හිතන්න ඕනේ. முன்னோக்கி சில நினைக்க வேண்டும். ඔයාගේ ජීවිතේ තියෙන ප්‍රශ්න හිතාගෙන ඉන්න වෙලාව ඔයාට යාක්ෂ ගන්න බෑ. உங்க வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனை நினைத்துக் கொண்டிருந்தால் உங்களுக்கு ஜெபிக்கவே முடியாது. ඔයාට ඉස්සරහට යන්න බැරි වෙයි. உங்களுக்கு முன்னால் போக முடியாமலும் இருக்கும். ඔබ යේසුස් වහන්සේව ගන්න. நீங்கள் இயேசுவை எடுத்துக்கொள்ளுங்கள். උන්වහන්සේ ගමනේ ගන්න. அவரை பின்தொடருங்கள். ඔබගේ ලයිෆ් එක ඉස්සරහට ගෙනන්න. உங்க வாழ்க்கையை முன்னோக்கி கொண்டு செல்லுங்கள். ඒකයි වැදගත්. அதுதான் முக்கியமானது. ඒකයි වැදගත්. அதுவே முக்கியம். මම කවුද කියන එක නෙවෙයි වැදගත්. நான் யார் என்பதல்ல முக்கியம். මම කවුද කියලා බැලුවත් நான் யார் என்பதை பார்த்தால் ඒක කැතයි. அது ரொம்ப அசிங்கம். හැබැයි මම කොතනද යන්න ඕනේ කියලා මම බැලුවත් ஆனால் நான் எங்க போக வேண்டும் என்பதை பார்த்தால் ඒක ඉතා ලස්සනයි. அது மிக அழகானது. එතනට මම ගියත් அங்கு நான் சென்றால் හැම කෙනාම මාව ලස්සනට බලයි. எல்லோரும் என்னை அழகானவனாய்த்தான் பார்ப்பார்கள். දෙවියන් වහන්සේ කියනවා தேவன் சொல்லுகிறார், ඔබගේ සපත්තු දාගන්න. உங்கள் சப்பாத்தை போட்டுக்கொள். අද තීරණයක් කරන්න. இன்று தீர்மானத்தை எடுங்கள். ඔබගේ ෂූ එක දාගන්න. உங்கள் ஷூவை போட்டுக்கொள்ளுங்கள். යන්න. புறப்படுங்கள். ඔබගේ බිස්නස් චේන්ජ් වෙයි. உங்கள் பிசினஸ் சேஞ்ச் ஆகும். යන්න. புறப்படுங்கள். ඔබගේ ජොබ් එක චේන්ජ් වෙයි. உங்கள் ஜாப் சேஞ்ச் ஆகும். ගිය පාර වැරදුනා තමයි. கடந்த முறை தவறு ගිය நடந்ததுதான். පාර වැට්ටුවා තමයි. கடந்த நாட்களிலே விழ வைத்தார்கள் தான். ඒක මෙතන එපා. அதை நினைக்க வேணாம். බයිබලයේ සඳහන් කරලා තියෙනවා. வேதம் சொல்லுகிறது, පිටිපස්ස දේ අමතක කරලා பின்னானவைகளை மறந்து ඉස්සරහා දේ බලන්න. முன்னானவைகளை நோக்கி பார். මම අලුත් දේ කරනවා. நான் புதிய காரியத்தை දෙවියන් වහන්සේ අද දවසේ ඔබට අලුත් දේ කරන ஆமென். සේකවා. தேவன் இன்றைய நாளிலே உங்களுக்கு புதிய காரியத்தை අපි செய்வார். සමන නැගිට සිටිමු. நாம் அனைவரும் எழுந்திருக்கலாம். ඔබේ ආක්ෂණ. உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். අද ලොකු දෙයක් දෙවියන් වහන්සේ කරයි. இன்று பெரிய ஒரு காரியத்தை தேவன் செய்ய போகிறார். මා යේසුස්ගේ නාමයෙන් කියන ඔබගේ ජොබ් එකේ වෙනසක්, ඔබගේ බිස්නස් එකේ වෙනසක්, ඔබගේ ඇඩ්‍රස් චේන්ජ් එකක් වෙයි. நான் இயேசுவின் நாமத்தினாலே சொல்லுகிறேன், உங்களுடைய ஜாப்பிலே, உங்கள் வியாபாரத்திலே, உங்கள் விலாசத்திலே நிச்சயம் ஒரு மாற்றம் என்று உண்டாகும். දෙවියන් වහන්සේ කාස්කම් කරනවා. தேவன் அதிக அற்புதங்களை செய்ய போகிறார். මම ඔබට ආක්ෂා කරනවා. உங்களுக்காக நான் ஜெபிக்கட்டும்.
ඔබ තීරණය ගන්න. நீங்கள் ஒரு தீர்மானத்தை எடுங்கள். ඉස්සරහට යනවාමයි. நான் முன்னோக்கி செல்வேன் என்று. වැටුන එක අරයාගෙන මෙයාගෙන ඉරගෙවල්ගෙන මුරකාරයන්ගෙන මම බලන්නේ මගේ ලයිෆ් එක මම ජීවත් වෙනවා. விழுந்ததை சிறையில் இருந்தது அவரை குறித்து இவரை குறித்து நான் எதையுமே பார்க்க மாட்டேனே. என் வாழ்க்கையை நான் பார்த்து முன்னால செல்வேன். සඩන முன்னோக்கி செல்லுங்கள். கடவுள் உன்னோட இருக்காரு. දෙවියන් වහන්සේ ඔබ සමග ඉන්නවා. அவர் உன்னை கூட்டி போவாங்க. එතුමා ඔබව රැගෙනයයි. உங்களுக்காக ஜெபிக்க போறேன். මම ඔබ වෙනුවෙන් යාඥා කරන්න. நான் ஜெபம் பண்ணி கொண்டுங்க. ඔබ යාඥා කරමින් සිටින්න. நான் முன்னுக்கு போவேன். මම ඉදිරියට යනවා. உங்க பாதரட்சியை போட்டுக்கொள்ளுங்க. ඔබගේ සපත්තු දාගන්න. සෑමදෙන ස්වාසා ඔබ ආරක්ෂා කරන්න. ඔබගේ වෛරය තිත්තකම අයින් කළ දාන්න. உங்களோட வைராக்கியம் கசப்பிடுங்க. யாருக்கு மேலாவது வைராக்கியம் இருந்தா கோபமா இருந்தா அதை விட்டுருங்க. நீங்க அவனையே பிடிச்சு கொண்டு இருந்தாக்கி உங்களுக்கு துரோகம் செஞ்சோன்னா உங்க மனசு அங்கேயே தான் இருக்கும். உங்களை ஏமாத்தனோனே நினைச்சு கொண்டு வந்து அங்கேயே தான் இருக்கும். அவனை விட்டுருங்க. அவனை பிளஸ் பண்ணீங்க. நல்லா இரு சொல்லிட்டு நீங்க உங்க பயணத்தை போங்க. அவன் நல்லா இருக்கட்டும்னு சொல்ல நீங்க தான் நல்லா இருப்பீங்க. அவருக்கு என்ன அத்தையில தானே உங்க பழைய பச்செல்லாம் மறந்துங்க. இழந்ததை மறந்துங்க. இழந்த பணத்தை இழந்த வாழ்க்கையை மறந்துங்க. අයිමිකලාව ජීවිතය අමතක කරන්න. ஏன் நான் சொல்றேன்? ඇයි මම කියන්නේ? ඔබ අයිමිකලාව හැම දෙයක්ම දෙනවා 100 ගුණයක් දෙයි. நீங்க இழந்தது அவர் 100 தருவார். 100 தருவார். ஆனா என்ன பிரச்சனை? நீங்க இழந்த இடத்துல இருந்தே வரணும்னு நினைச்சுக்கிறது தப்பு. இழந்த இடத்துல இருந்தே வரணும். ஏன் உங்ககிட்ட பணம் எடுத்தாலும் அவனே தரணும்னு நினைக்கிறீங்க. அதுதான் தப்பு. අමුතියන ප්‍රශ්න මොනවාද? ඔබ කොතන අයිමි කළාද එතනම බලාගෙන ඉන්න එක තමයි වැරද්ද. අයිමි කළාව තැනෙම්ම ලැබෙන්න ඕනේ කියලා හිතන එක වැරදි. கடவுள் இந்த நாட்களில் ஒரு மாற்றத்தை தரப்போகிறார். இதான் சமயத்தை வசூல වෙනසක් ඇති කරනවා. மங்கே அனாகத பணியிட மம கேளவாய் என்ற தீர்க்கதரிசனம் சொல்லி முடிச்சு. தொழிலில் மாற்றம், வியாபாரத்தில் மாற்றம், உங்கள் விலாசத்தில் மாற்றம், රැකියාවේ වෙනස, ව්‍යාපාරයේ වෙනස, ඔබගේ ලිපිනේ වෙනසක් සිදු වෙයි. என் பிரசங்கமே ஒரு தீர்க்கதரிசனம் தான். மගේ දේශනාව අනාගත පණිවිඩයක්. ශ්‍රී லாக் பண்ணிருக்கு. சமார லாக் வேலை இன்னும் சிலர் லாக்காகி இருக்கீங்க. கடவுள் உங்களை எப்படிப்பட்ட லாக்காக இருந்தாலும் அவர் கொண்டு வருவாங்க வெளியா. දෙවෙනස මොන වගේ ලොක් වුණත් අර උන්වහන්සේ ඉලට ගේනවා. උන්වහන්සේට බැරි දෙයක් නෑ. උන්වහන්සේට බැරි දෙයක් නෑ. මා බොයනේ ආරක්ෂා කරනවා. நம்மளுக்காக ஜெபிக்க நீங்க முன்னுக்கு வருவீங்கன்னு உங்களுக்கு நம்பிக்கை இருக்குதா? ඔබ ඉස්සරහට එයි කියලා ඔබට විශ්වාසය දෙනවද? கடவுள் உங்களை முன்னுக்கு வருவார் கொண்டு வருவாருன்னு இல்லை. உங்க வாழ்க்கை முன்னுக்கு வரணும் உங்களுக்கு நம்பிக்கை இருக்குதா? දෙනවාස ඔබ ඉස්සරහට ගේනවා කියලා නෙවෙයි. ඔබගේ ජීවිත ඉස්සරහයි කියලා ඔබට විශ්වාසය දෙනවද? ඒක තමයි වැදගත්. මම ඔබට ආරක්ෂා කරනවා. ඔබ කොතනින් එළියට යන්න ඕන නැතිනම් එළියට දෙනස් කියන්නේ. கடன்ல இருந்து கத்தவங்களை வெளியே கொண்டு வருவார். நியாய பிரශ්නෙන් ඔබ එළියට එයි. අතිසුද්ධ වූ මගේ ජීවමාන දෙවියනේ. මා ඔබට ස්තුතිවන්ත වෙනවා. ඔබ මට අද දුන්න පණිවිඩය මම අද කතා කළා. ඔබ මට පැහැදිලි ලෙස කිව්වා මම මෙයාගේ ජීවිතේ රැකියාවේ ව්‍යාපාරයේ වෙනසක් මම ඇති කරනවා. මෙයාගේ ඇඩ්‍රස් වල වෙනසක් ඇති කරනවා කියලා. නමුත් මෙයාගේ යුතුයකම පාවන් දාගන්න අවශ්‍යයි. සිතවිල්ල මම ඉස්සරහට යන්න ඕනේ කියන සිතවිල්ල. පරණ සිතවිල්ල අත්හැරලා දැන් මම ඉස්සරහ යන්න ඕනේ කියන සිතවිල්ල.
මම අලුත් ජොබ් එක අලුත් ස්ථාවරයට යන්න ඕන කියලා සිතුවිල්ල. අලුත් ව්‍යාපාරයට යන්න ඕන කියලා සිතුවිල්ල. අලුත් තැනට යන්න ඕන කියලා සිතුවිල්ල මෙයාට අවශ්‍යයි. අද ඒ සිතුවිල්ල ඔබ අද මෙයාට ලබා දුන්න සතුටයි. වෛරය තිත්තකමින් එතනම ඉන්න නැතෝ ස්වාමීනි ගමන ඉස්සරහට මම ඒව ආශිර්වාද කරනවා. අද මේව ආශිර්වාද කරන යේසුස්ගේ නාමයෙන් අද මා කියපු අනාගත පණිවිඩේ ඉෂ්ට වෙන්න යන්නේ සාසුදී. මට දන්නවා ස්වාමීනි මම ඒ වෙනේ යාක්ෂා කරන මක්නසාද මම කියපකේ අනිවාර්යෙන් සිදු වෙයි. ගාකගේ ජීවිත වෙනස් වෙයි. ඒ දේ සිදු වේවා. මේ සභාවට අලුතෙන් මේ දවස්වල පැමිණීගෙන සිටනා වගේ ජීවිත වෙනස සිදු වේවා. මම දන්නවා මෙතන අද මෙතනින් යන හැම ආපු මේ දේවස්ථානයේ වාල යට ආපු හැම කෙනාගේ ජීවිත ලස්සන වෙයි කියලා මට දන්නවා. ලස්සන වෙයි. ලස්සන වෙයි. මේ සාමාන්‍ය ජීවිත ජීවත් වෙන්නේ. අසාමාන්‍ය ජීවිත ජීවත් වෙන එක සෙනඟට පෙනෙයි. පිටත් වෙන්නට පිටත් කරලා මම එවනවා. ඔබගේ ගමනේ ආස්කා ඔබ දකි. ඔබ යන මොහොතේ කිරිසා පැණි ඔබ දකි. සුන්දර භාවය දකි. ලස්සන දකි. ඔබ සිටපු වාල්කම නැතුව ආස්කම් දකි. රතු මුහුදේ දෙබෑවෙන එකත් පර්වතයේ වතුර ගලායන එකත් මන්නායන එකත් වටවන එකත් එරිකෝ පාවල් කැඩලා වැටෙන එකත් ඔබ පුදුම දේවල් දකි. ඔබ නිදාස් වෙයි. நல்ல பிதாவு உமக்கு நன்றி. நீ கொடுத்த வாக்கு தத்த செய்தி உங்கள் வாழ்க்கையிலே அப்படியே பலிப்பதற்காக நன்றி. தொழிலே மாற்றம், வியாபாரத்திலே மாற்றம், விலாசங்கள் மாறப்போகுது என்று சொன்னீரே ஸ்தோத்திரம். அதை நீ செய்வீர். வாழ்க்கை முட்டமாகி ஒரு இடத்திலே இருக்காது. பல ஆண்டுகள் ஒரே இடத்துல இப்படி நடந்துட்டு அந்த எண்ணம் அதை விட்டு நான் புறப்படுவேன், நான் இதை செய்வேன். அந்த எண்ணம் பாதரட்சை ஷூவை போட்டுக்கொள்ளுங்க எண்ணம். இதை ஸ்டார்ட் பண்ண என் லைஃப் இப்படி வச்சுக்கொள்வேன். இப்படி ஒரு தோல்வி நடந்தது உண்மைதான். இப்படி ஒரு மிஸ்டேக் நான் செஞ்சது உண்மைதான். இனி இப்படி இருப்பேன். இந்த வாழ்க்கை வாழ உங்களை ஆசீர்வதிக்கிறேன். உங்கள் வாழ்க்கை வெற்றியாக இருக்கட்டும். உங்கள் வாழ்க்கை மகிமையாகட்டும். உங்கள் வாழ்க்கை ஜெயமாகட்டும். இயேசுவின் நாமத்தில் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். பழைய வைராக்கியம், பழைய கோபங்கள் விழுந்த இடத்தை நினைச்சு கொண்டே இருக்காதபடி, இல்ல நான் இனி ஷூவை போட்டுக்கொள்ள வேண்டிய எண்ணத்தை கொடுத்து ஆஸ்வதிக்கிறேன். உங்களுடைய வாழ்க்கையிலே புதிய காரியங்கள் காணட்டும். செங்கடல் பிரிவதையும், யோர்தான் பிரிவதையும், எரிகோ மதில்கள் விழுவதை பார்க்கட்டும். இந்த இடத்திலிருந்து புறப்பட்டு போகும் பொழுது மகிமையான காரியம் நடக்கட்டும். எல்லா பில்லி சூனிய மந்திரங்களும் அசுத்த வல்லமைகளும் இயேசுவின் நாமத்தில் நீங்குவதாக. வீடு இல்லாதவர்களுக்கு புதிய விலாசத்தோடு வீடுகள் கிடைப்பதாக. அற்புதமாய் நடக்கட்டும். சாவிகள் இல்லாமல் கதவுகள் திறக்கப்படட்டும். யாத்ருவால் நத்துவ துரவால் யூத்தவேவா ஆசீர்வாதකරා යේසුස් වහන්සේගේ බලවන්ත නාමයෙන්. ஆமென். අපගේ දයාන්ත සුවදේ වාසය ලබාගමු. நம்முடைய கைகளை உயர்த்தி தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம், தேவ ஆசீர்வாதம் உங்கள் அனைவரோடும் இன்றும் என்றும் எப்பொழுதும் இருப்பதாக. අපේ ප්‍රිය උදවියන් වහන්සේගේ ප්‍රේමය, පුත්‍ර යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ කරුණාව, සුද්ධ ආත්මයේ සහභාගීකම සහ දිව්‍ය ආශිර්වාද ඔබ සෑම දෙනා සමග අදත් සදාකාලත් ඔබ සමගම පැවතේවා. සභාව සබ්දගෙන ආමේන්. God bless you.